ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இன்றைக்கி கொஞ்சம் பேங்க் வெளியே போயிட்டேன். கடையில் இன்னும் ஒரு பொருள் கூட எடுத்து வைக்கல. பாருங்கள், எல்லாமே எம்டியாக இருக்குது. நட்ஸ் எல்லாம், சிப்ஸ் பாக்கெட்டெல்லாம் பாருங்கள் எம்டியாக இருக்குது. என்னடா கூல்ட்ரிங்க்ஸு பாருங்கள் எம்டியாக இருக்குது. இதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, எல்லாமே இருக்குங்க. இங்கே பாருங்கள் எங்கே இருக்குன்னு. வாங்கிட்டு வந்த பொருள் வாங்கிட்டு வந்த இடத்துலே இருக்குது. இதை டிஸ்பிளே பண்ண முடியலங்க. ஜூஸ் பாருங்கள், எல்லாம் டெலிவரி ஆகிருக்கு. ஆனால் வந்து டிஸ்பிளே பண்ணல இன்னும். அதுக்கு கூட டைம் இல்லை. பசங்களை கரெக்டாக ஸ்கூல் விட்டது, அதனால் பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த என் ஹஸ்பண்ட் வந்து பாருங்கள் என்னம்மா போஸ்டில் நிற்கிறாரு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு ஹோம்ஒர்க் எழுதுறா. என் பையன் ஹோம்ஒர்க் எழுதுன்னு சொன்னால் அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்து அடிக்கிட்டு இருக்கான். அடுக்கலன்னு சொன்னதும் இந்த பிள்ளைய பார்த்தீங்களா? இங்கே இந்த கடைக்கு ஓனராக இருக்கிறவர் பாருங்கள் என்னம்மா போஸ்டில் நிற்கிறாரு பாருங்கள். அவர் பாட்டில் டீ கொடுக்கணும், அப்புறம் பாத்திரம் கழுவணும். எப்படி நான் வந்து இதெல்லாம் அடுக்க முடியும்? நான் இதில் சென்டரில் வந்து கஸ்டமர்ஸ் வர வந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே முன்னாடி இந்த எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட் பண்ணி இது பண்ணால், அப்புறம் இதுக்குள்ளெல்லாம் கச்சடாக இருந்துச்சு, எல்லாமே இது பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே எவ்வளோ மசாலா பேக்கெட்டுங்க இருந்துச்சு, அது எல்லாமே எடுத்து இது பண்ணியிருக்கேன் நான். எப்படி நான் இது பண்ண முடியும்? நான் அதுக்கே எனக்கு பண்ணி பார்க்கறதுக்கே டைம். இதில் வேறு 2 டெலிவரி, ஹோட்டல்காரங்களுக்கு வேறு 2 டெலிவரி ஆச்சு. அவங்களுக்கு வேற ஒரு சோப் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன், ஆயில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன், அரிசி ஒரு பாக்ஸ் ஒரு பேக் கொடுத்துருக்கேன். இதையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு இதில் வேற நான் சாப்பிட்டு நான் ஒருத்தனே சாப்பிட்ருக்கேன். இங்கே கடைக்கு ஆள் வர நான் அப்படியே கை கழுவாமலே எடுத்து கொடுத்துருக்கேன். இப்படி தான் கடை போயிட்டு இருக்கு.